பீகாரில் என்டிஏ வியூகம் வெல்லுமா? பிஜேபியின் தொகுதி பங்கீடு ஃபார்முலா எப்படி? பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகுதி பங்கீட்டில் என்டிஏ வெற்றி வியூகம் குறித்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் 6, 11 தேதிகளில் இரு கட்டங்களாக நடைபெற உள்ளது. நவம்பர் 14 தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் அடங்கிய மெகா கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. பீகாரில் மொத்தம் 243 தொகுதிகள் உள்ள நிலையில் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடும் எட்டப்பட்டுள்ளது. அதன்படி பாஜக 101 இடங்களிலும், ஐக்கிய ஜனதா தளம் 101 இடங்களிலும், லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சி 29 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா RLM 6 இடங்களிலும், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 6 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளன. பீகார் முன்னாள் முதல்வரும் HAM கட்சி தலைவருமான ஜிதன் ராம் மாஞ்சி அதிருப்தி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் தனது வலைதள பதிவில், எனது கடைசி மூச்சு உள்ளவரை பிரதமர் மோடியுடன் இருப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி கடந்த தேர்தலில் 99 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டும் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. அந்த கட்சி தற்போது என்டிஏ கூட்டணியில் இணைந்து வெற்றி வாய்ப்புள்ள 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் முதன்மையாக விளங்கும் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் பாஜகவும் சரிநிகர் சமமாக தலா 101 தொகுதிகளில் இம்முறை களமிறங்குகின்றன. பீகாரில் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் 15 ஆண்டு கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் நிதிஷ்குமார். இவர் 2005 ஆட்சிக்கு வந்த பின்னர் பாஜகவுக்கும் சமமான இடங்களில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை என்பது கவனிக்கத்தக்கது. தற்போது பீகாரின் என்டிஏ கூட்டணிக்குள் பாஜகவின் அரசியல் செல்வாக்கு அதிகரித்திருப்பது முதன்மை காரணம். அதே சமயம் முதல்வர் நிதிஷ்குமாரின் வயது, ஆளும் கட்சிக்கு எதிரான நிலை உள்ளிட்ட காரணங்களால் நிதிஷ் கட்சிக்கு செல்வாக்கு சற்றே குறைந்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றன. 2020 நடந்த பீகார் தேர்தலில் நிதிஷ் 115 இடங்களிலும், பாஜக 110 இடங்களிலும் போட்டியிட்டன. அந்த தேர்தலில் நிதிஷ்குமாரின் கட்சி 43 இடங்களை கைப்பற்றியது. பாஜகவோ 74 இடங்களை வசப்படுத்தியது இங்கே கவனிக்கத்தக்கது. தேசிய அளவில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றாலும் கூட சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சி கடந்த முறை பீகாரில் தனித்து போட்டியிட்டது. 135 தொகுதிகளில் களம் கண்ட அந்த கட்சி ஒன்றில் மட்டுமே வென்றது. ஆனால் நிதிஷ் கட்சிக்கு பல தொகுதிகளில் பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தியது. அதற்கு பின்னால் பாஜகவிடம் இருந்து அப்போது மறைமுகமாக சிராக் பஸ்வானுக்கு கிரீன் சிக்னல் கிடைத்தது என்ற பேச்சும் அடிபட்டது நினைவு கூறத்தக்கது. 2025 பீகார் தேர்தலில் நிதிஷ் கட்சியும் பாஜகவும் தலா 101 இடங்களில் போட்டியிட மத்திய அமைச்சரான சிராக் பஸ்வான் கட்சிக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. சிராக்கின் வருகையால் வாக்குகள் சிதறாமல் என்டிஏவுக்கு எளிதில் பெரும்பான்மை கிடைக்கும் என்பதே பாஜகவின் கணக்கு. இந்த தொகுதி பங்கீடு வியூகத்தால் பீகாரில் மீண்டும் என்டிஏ ஆட்சி அமைவது உறுதி என்று நம்புகிறது பாஜக. அதே வேளையில் இந்தியா டுடே சார்பில் பீகாரில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதன் முடிவுகளில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையால் தேசிய ஜனநாயக கூட்டணி பலனடையும் வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய வருகிறது. பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்புள்ளதாக 46% பேர் கருத்தும் தெரிவித்துள்ளனர். ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான மெகா கூட்டணி 21.7% வாக்குகளுடன் 2வது இடத்தில் உள்ளதாக அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் கவனிக்கத்தக்கது. இதற்கிடையே எதிர்த்தரப்பில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணியில் தொகுதி பங்கீடு வியூகம் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எகிரி கிடக்கிறது.